வந்துச்சு அதிரத். ஓகே. என்ன முதலாவது பிழை இர்ஃபானா, நாங்க எழுத்துக்களை பிராக்டிஸ் பண்ற நேரம் கட்டாயம் டிவைட் பண்ணி வரணும். 2/3 அந்த ஸ்டைல டிவைட் பண்ணலன்னா அது பிழை. ஏன்னால் பின்னுக்கால நாங்க இதை விட பின்னுக்கால பெரிய பெரிய பாடத்துக்கு போற நேரம் நீங்க இன்னும் டென்ஷன் ஆகுறீங்க. சோ அது பிழை. விளங்குதா? ஓகே சார். ஓகே சார். சரி, நம்ம போகலாம். நூன் ஜீம் ஏ நூ ஏ நூன் ஜீம் ஏ நூன் வாவ். சரியா வரல, சரியா வரல. ரெண்டா டிவைட் பண்ணி கொண்டு சொல்லணும். ரிப்பீட். நூன் ஜீம் ஏ நூன் வாவ். எப்படி? நூன் ஜீம் ஏ நூன் வாவ். வெரி குட். நம்பர் 2. ये से बे खो है. சரியா வரணும். ये से बे खो है. சரியா வரல. ये से बे खो है. ஓகே. நம்பர் 3. வெரி குட். लाम फे लाम फे मीम ते है. லேட் ஆகக்கூடாது. லாம் ஃபே லாம் ஃபே அந்த ரிப்பீட்டேஷன் ஆகுறது, லேட் ஆகுறது, டிலே ஆகுறதுன்னா வேற. लाम फे मीम ते है. நம்பர் 4. குயிக். जीम ये है ये अलिफ. ரிப்பீட். நம்பர் 4. जीम ये है ये अलिफ. ஏன் அலிஃப் மட்டும் சரியா தனியா வருது? ஜீம் ஏ ஹே ஏ அலிஃப், ஹே ஏ அலிஃப் ஜாயின் ஆகும். விளங்குது? அப்படி டிவைட் ஆகுறேன்னு சொல்லி ஜீம் ஏ அது ஒன்று, ஹே ஏ ஹம்சா அல்லது ஹே ஏ அலிஃப், ஹே ஏ அலிஃப் அது மூணு ஒன்று. ओके तेरे. ரிப்பீட் பண்ணுவோம். जीम ये है ये अलिफ. Very good. That's all. That's all. Number 5. लाम बे ते खो गोइन. ரிப்பீட் பண்ணுங்க. लाम बे ते खो गोइन. அல்ல தா வரக்கூடாது. தே ஹோ கொய். எப்படி வரும்? தே ஹோ கொய். சொல்லுங்க திருப்பி. ते खो गोइन.
Good. Repeat. They hog going. Number 6. Calf mean they calf. சரி, இது ஒரு ஸ்டைல். இதுல இன்னொரு டிஃபரெண்டான ஸ்டைல் நம்ம போறோம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அஜரத் எனக்கு தெரியல அஜரத். என்ன தெரியல? பாப்போம். அஜரத் இது வித்தியாசமா இருக்கு அஜரத். டிஃப்ரெண்டா இருக்கு அஜரத். எஸ், டிஃபரெண்ட் ஆகிறதுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் பண்ணணும். எப்படி தெரியும் சொல்லுங்க. அதே ஸ்டைல் ஜஸ்ட் கொஞ்சம் அப்படி இப்படி ஸ்டைல் டிஃபரெண்ட் ஆகி எவ்வளவுதான். ஸ்டைல் உண்டு தான், எழுத்து உண்டு தான், மாறாது. கீழுக்கு டொட் வந்தா என்ன எழுத்து? ஏன் ப்ராப்ளம்? கீழ் டொட் வந்து என்ன எழுத்து? பே அஜரத். இப்படி வந்தா என்ன எழுத்து? பாத்தீங்களா, மறந்துட்டீங்களே. என்ன எழுத்து? ஐனா அஜரத். பாத்தீங்களா, டூ டிலே. இப்படி வாரது என்ன எழுத்து? அடுத்தது. ம் இப்படி வரும். இதான் தி இதான் இது. பே அஜரத். பேயா? ஆஹா, ஆஹா. இப்போ எழுத்தெல்லாம் மறந்துட்டா. அப்ப அலிஃபாதிரி பார்க்க வர இப்படி வர எழுத்து என்ன? அஜரத். தாத் அஜரத். அதான் இது. இதான் எழுத்து. அடுத்தது. இப்படி வந்து இப்படி இடையில வரும். படிச்சுக்கிறோம். ம் என்ன? ஹே அஜரத். இல்லைங்கள. ஹே அஜரத். ஹே. அப்ப தெரியாது சொன்னீங்க. இப்ப எல்லாம் சரி. லாஸ்ட் என்ன? மீம் அஜரத். இப்ப இப்ப இர்ஃபானா கேட்கிற ப்ராப்ளம் என்ன தெரியுமா? டிலே ஆகுதுன்னா ப்ராப்ளம். நாங்க நம்ம ஸ்லோ ட்ரெயின்லாம் போறோம். அப்படியா? ஜெர்மன்ல ஸ்லோ ட்ரெயின்ல போறேலாம். இல்ல அஜரத். ஸ்லோவா தான் போறீங்க. அப்படி போகல. அப்படி போக முடியாது. பிளட் ட்ரெயின்ல போகணும். பிளட் ஸ்பீட்ல போகணும். இது பார்த்ததோடய ஓகே. எங்கட ஐடியா வந்துடும். இது என்ன லெட்டர்? இதை பார்த்து தான் இதான் லெட்டர். என்ன பொண்ணுல வந்தாலும் மேலே நோ ப்ராப்ளம். என்ன டிசைன்ல வந்தாலும் நோ ப்ராப்ளம். எழுத்த பார்த்தா நாங்க சொல்லணுமா இதான் லெட்டர். ஓகே, தட்ஸ் ஆல். அந்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்பர் 2 சொல்லுங்க. குயிக். ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எல்லாமே தெரியுமா? கேஃப். ஸ்டார்டிங் காஃப் இல்லையே. மறந்துட்டீங்க பாத்தீங்களா? ஸ்டார்டிங் திஸ் ஒன். ஓகே, திஸ் ஒன். ஓகே, calf. It's correct. It's correct. First one. ஓ, சின்ன கவரேஜ் ப்ராப்ளம் ஒன்று வந்துட்ட. சொல்லுங்க பாப்போம். lamb calf. lamb lamb calf. calf. lamb calf.
lam, kaf, lam, mim, te. நீங்க ஒவ்வொரு லெட்டரா தான் சொல்றீங்க, ஒவ்வொரு லெட்டரா சொல்லலாம், அந்த ஸ்டெப் சரி வராது. lam, kaf, mim, te. அப்ப எப்படிதான் வருது? என்ன 2/2 ப்ராக்டிஸ் பண்ணுவோம். லாம் கேப் லாம் மீம் தே பே ஐன் தாது ஹே மீம். ட்ரை பண்ணி பாருங்க. Lam, kaf, lam, kaf, lam, mim, te. கேள்வி என்ன, அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. Lam, fe. Lam, fe, he, dal. ஹே ஹேதர், ஹே ஹேதர், பெரிய ஹேல சவுண்ட் வரணும். ஹே ஹேதர் எப்படி வரணும்? He, dal. நம்பர் 4. இப்ப எப்படி எழுத்து லெட்டர் எப்படி கேஷுவல் ஆயிட்டா, யூஸ்வல் ஆயிட்டா? இன்னும் ப்ராப்ளமா தான் நிக்குது, டிஃபரெண்டா தான் நிக்குது, எனக்கு விளங்குது இல்ல, அப்படி பயம் முடிக்க எப்படி? இல்ல ஹஜ்ரத். நம்பர் 4 ஒன் ட்ரை பண்ணி பாருங்க. ये अलिफ, ये अलिफ, ये अलिफ, ते अलिफ, नून. wrong. Send a method wrong. ये अलिफ, ये अलिफ, ये अलिफ, ये अलिफ ते अलिफ नून இப்படியா சொல்ற? ये अलिफ, ते, ये अलिफ, ये ये अलिफ, ते अलिफ, नून. குயிக்கா பழகணும், பழகணும், பழகணும். வீட்டுல சொல்லி பழகணும், நல்லா போதாது, நல்லா ட்ரை பண்ணணும். பாருங்க. பே ओके ஐன் हजरत. ضاد ஹே மீம் லாம் காஃப் லாம் மீம் தே லாம் பே ஹே ஹே தால் ये अलिफ ते अलिफ नून லாம் பே தே அலிஃப் தால் லாம் மீம் ஏ ஹா ஜீம். அப்பதானே எழுத்துக்கள் எங்களுக்கு பயம் இல்லாம போகும். உங்களோட 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 வாயால் எழுத்து ஃபாஸ்டா வருது இல்ல, மூவ் ஆகுது. நீங்க மைண்டுக்கு எடுத்து அது இப்படி வருமா, அப்படியே அ ஆ ஆ அலிஃப் தா தா தே தா தான்னு சொல்லி யோசிச்சு அப்படியே இல்ல. என்ன இருப்பானா, அவளுக்கு முன்னாடி ஒரு பைனாப்பிள் வச்சா தட்ஸ் பைனாப்பிள், பைனாப்பிள் இல்லப்பா பைனாப்பிள் என்று யோசிக்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு முன்னுக்கு ஒரு ஒரேஞ்ச வச்சா தட்ஸ் ஆரஞ்சு. நீங்க திங்க் பண்ணி இது ஒரேஞ்சா மெங்கோவா பனானாவான்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா சொல்ற இல்லையே. ஏனது டக்குன்னு சொல்ற, குயிக்கா சொல்ற, ஏனது உங்களுக்கு சொல்லி சொல்லி பழக்கம். உங்களோட யூஸ்வல் அது உங்களோட டங்ல வந்து நாக்குல அது சொல்லி சொல்லி பழகப்பட்டி அந்த ஸ்டெப்புக்கு மாறும், அதான் மெயின். ஓகே, இந்த ஒர்க் ஃபெஸ்ட்டுக்கு அந்த ஸ்டெப்புக்கு பழையதான் அனுப்பணுமா? நீங்க உங்களுக்கு உங்களுக்கு சொல்ல தெரியும், ओके எழுதலாம் தெரியும், பட் நீங்களுடைய ஸ்பீட் அந்த ஃப்ளோக்கு பழகணும், அது முக்கியம். ओके हजरत. ஓகே, தாத்தி ஜெயம் சொல்லுவோம். अस्सलाम वालेकुम हजरत.